வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் வெளியேறிட்டாங்க. அவங்களோட இந்த முடிவை அவங்களோட எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செய்தியை பொறுத்தளவில் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். சில மாதங்களாகவே அவங்க கட்சியிலேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நிறையா பேச்சுகள் போயிட்டு இருந்தது. இப்போ கடைசியில் அவங்க கட்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்தி ஊடகங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும். ஏன்னா காளியம்மாள் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாடியே அவங்க நிறைய நியூஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. காளியம்மாள் அவர்கள் கட்சியிலேருந்து வெளியேறுவாங்களா, வெளியேற மாட்டாங்களா, சில பேர் கண்டிப்பாக வெளியேறுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமான இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பேசுகிறத விட இந்த மாதிரியான இஷ்யூஸை பேசுகிறது ரொம்ப வசதியான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் நிறைய நியூஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கடைசியில் காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்ற அவங்களோட இந்த அறிவிப்பை முடிவை வெளியிட்டுட்டாங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் ஒரு 1-2 டேஸுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நிறைய நியூஸ் இருக்கும். ஸோ காளியம்மாள் இஷ்யூவை பற்றி நிறையா பேசுவாங்க. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்தோன்னா கட்சியிலேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நேச்சுரலாக எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, திமுக, அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க. அந்த கட்சிகள்லேருந்து யாரும் வெளியேற மாட்டேங்கிறாங்க. அப்படியே வெளியேறினாலும் ஒன்ஸ் இன் அ வைல் 1-2 பேர் வெளியேறுறாங்க. பட் நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சியிலேருந்து ஏன் நிறைய பேர் வெளியேறுறாங்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு கட்சி, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் அடுத்த அரசியல் மாற்றாக இருக்க போகிறோம், எங்கள் கையில் ஒரு பெரிய ஒரு சித்தாந்தம் இருக்குது, நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், இப்படிலாம் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏன் நிறைய பேர் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க? திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கேருந்து ஏன் நிறைய பேர் வெளியேறுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நிறையா காரணங்கள் இருக்குது. அதில் முதல் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நாம் தமிழர் கட்சி கையில் அதிகார பலம் இல்லை. இப்போ திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள் கையில் அதிகார பலம் இருக்குது. அந்த விஷயம் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி கையில் இல்லை. பவர் அப்படின்ற விஷயம் இல்லை. இப்போ கையில் ஒரு 5-6 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு உங்கள் கட்சியை ஹோல்டு பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களுக்கு நீங்கள் இந்த பதவிகளெல்லாம் கொடுக்கலாம். ஒரு 5-6 எம்எல்ஏ போஸ்ட்டை நீங்கள் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஃப்யூச்சரில் நமக்கும் இந்த மாதிரியான எம்எல்ஏ போஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் கட்சியை ஹோல்டு பண்ணி வைக்கணும்னா இந்த பவர் அப்படின்ற விஷயம் ரொம்ப அவசியம். ஸோ இன்றைக்கி திமுகவில் நிறைய பேர் அப்படியே டிசிப்ளின்டாக இன்றைக்கி வெளில போகாமல் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய பவர் இருக்குது. நாளைக்கு ஃப்யூச்சர்லேயும் நம்ம இந்த பவரை அனுபவிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வகையில் அவங்க வெளியே போகாமல் இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் பவர் அப்படின்ற விஷயத்தை அவங்க தொண்டர்களுக்கு கட்சி தலைமையால் கொடுக்க முடியல. எப்படி திமுக தலைமை அவங்க தொண்டர்களுக்கு நிறையா பவரை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைமையால் பவரை கொடுக்க முடியல. ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் தலைவர்கள் வளர்ந்து வராங்க. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி நிறையா நல்ல டேலண்டான ஆட்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அடையாளம் காண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வளர்த்து விடுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியால் இந்த மாதிரி எம்எல்ஏ பதவி, எம்பி பதவிலாம் டெலிவர் பண்ண முடியல. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அதிருப்தி ஆகிறாங்க, அதுக்கப்புறம் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு பிரச்சனை. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா, அவங்க கையில் பெரிய அளவில் பணபலமும் இல்லை. இப்போ அவங்க கையில் பணபலம் அதிகமாக இருக்கணும்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்கணும். ஸோ பவர் இருக்கும்போது தான் பவரை யூஸ் பண்ணி கரப்ஷன் வழியாக நிறையா பணத்தை அரசியல்வாதிகள் சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்க கட்சியும் அந்த வகையில் ரொம்ப செழிப்பான, கையில் நிறையா பணம் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கும். ஸோ இப்போ நார்மலான அரசியல்வாதிகள் கையில் நிறையா பணம் இருக்கும்போது மக்களுக்கு நிறையா பணத்தை கொடுத்து, இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு நிறையா பணத்தை கொடுத்து, ஸ்ட்ராட்டஜி டீமுக்குலாம் நிறையா பணத்தை கொடுத்து எல்லாமே பழக்கிடுவாங்க. ஸோ ஓவராலாக ஒரு எலெக்ஷனில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணணுன்னா நிறையா பணம் செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து பழக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் இப்போ அவங்களோட போட்டி போடணுன்னா நீங்களும் நிறையா பணத்தை செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போ களத்தில் இருக்குது.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது பணம் இல்லாமல் நீங்கள் களத்தில் இறங்கி சண்டை போடுறதும் கஷ்டமான விஷயம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க கையில் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, நிறைய கேடஸ் இருக்காங்க, பட் அவங்கக்கிட்ட பெரிய அளவில் பணம் இல்லை. ஸோ பணம் இல்லை அப்படின்னு ஆகும்போது உங்களால் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் உங்களையும் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களை சோர்வடைய வச்சிரும். இப்போ உலகத்தில் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம்னா பணம் தான். சின்ன வயசில் நம்ம ஆக்டிவாக இருக்கலாம், ஓடி ஆடி வேலை செய்யலாம், கொள்கைக்காக சித்தாந்தத்துக்காக ஓட்டலாம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைய ஆரம்பிக்கும். கூட இருக்கவங்களாம் நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது, நிறையா சம்பாதிக்கிறாங்க. நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே, நம்ம கொள்கை சித்தாந்தம்னு பேசிகிட்டு இருக்கோம், கையில் பெருசாக பணம் எதுவும் இல்லையே அப்படின்ற ஒரு சோர்வு வர ஆரம்பிக்கும். ஸோ பணம் இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கேடஸ்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டயர்டாக ஆரம்பிப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி கையில் பவர் இல்லை, ரெண்டாவது பணமும் இல்லை. ஸோ அதுவும் பார்த்தோன்னா கட்சியிலேருந்து நிறைய நிர்வாகிகள் வெளில போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு கட்சியை பொறுத்தளவில், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் ஃப்யூச்சரில் பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் கையில் ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஸோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோன்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் பேசும்போது நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா இன்ஸ்பயர் ஆவாங்க, உள்ளே வந்துடுவாங்க, மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு வேகத்தோடு அவங்க இருப்பாங்க. பட் மாற்றம்ன்ற விஷயம் குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு காலேஜ் டிகிரிலாம் ஒரு 4 இயர்ஸில் நம்ம படித்து வாங்கிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஈஸியாக ஒரு 4 வருஷத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. சில நேரங்களில் ஒரு மாற்றம் ஏற்படணும்னா 40 வருஷங்கள் கூட ஆகலாம். டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சில நேரங்களில் 10 வருஷத்துலேயும் வரலாம், சில நேரங்களில் 40 வருஷத்துலேயும் அது வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஏறக்குறைய ஒரு 15 இயர்ஸ் காலத்தில் நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க, மாற்றம் கொண்டு வந்துருவோன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மாற்றம்ன்றது வேகமாக நடக்கலை. இப்போ தான் 8% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 15 இயர்ஸ் பொலிட்டிக்ஸ் பண்ணி இப்போ 8% ஓட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ நேச்சுரலாக ஒரு 5-6 வருஷம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு களத்தில் ஒர்க் பண்ணுறான்னா, அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், பெருசாக நம்மளால் எதுவும் சாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு விரக்தியும் அவனுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது மேபி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் வெளில போயிடுவோம், பிரோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு சோர்வும் ஏற்படும். இப்போ சித்தாந்தத்து மேலே ஸ்ட்ராங்கான ஒரு பிடிப்பு இருக்கக்கூடியவனுக்கு அந்த சோர்வு வராது. இப்போ நிஜமாவே ஒருத்தன் ஒரு சித்தாந்தத்தை கம்ப்ளீட்டாக நம்புறான்னா, அந்த சித்தாந்தம் எப்படியும் சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஏற்படுத்திடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். பட் பெரிய எல்லாருக்குமே அந்த மாதிரியான சித்தாந்த பிடிப்பெல்லாம் எல்லாருக்குமே இருக்காது. அந்த ஐடியாலஜி, இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சு எல்லாருமே செயல்பட மாட்டாங்க. ஸோ நேச்சுரலாக பார்ப்பாங்க, அவர் சொல்கிறாரு மாற்றம் வரும்னு சொல்கிறாரு, அவரை நம்பி நம்ம களத்தில் இறங்கிட்டோம், தலைவரை நம்பி களத்தில் இறங்கிட்டோம், பட் எதுவும் நடக்கலையே, ஒரு 15 வருஷமாக நான் களத்தில் நிற்கிறேன், எதுவும் பெருசாக நடக்கலையே அப்படின்ற ஒரு சோர்வு வந்து ஒரு பாயிண்டில் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அவங்களும் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ முக்கியமாக நாம் பார்த்த அளவில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளில போகிறாங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியால் பவரை டெலிவர் பண்ண முடியல, கட்சியில் இருக்கவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியல, எம்எல்ஏ எம்பி சீட்ஸ்லாம் கொடுக்க முடியல. ஒன்று, ரெண்டாவது அவங்கக்கிட்ட பெரிய பணபலம் இல்லை, மூணாவது அவங்க எதிர்பார்த்த மாற்றமும் பார்த்தோன்னா குயிக்காக நடக்கலை. ஸோ டைம் ஆகுது. ஸோ அதுவும் கட்சிக்காரங்களை சோர்வடைய வைக்குது. ஸோ இந்த காரணங்கள்லாம் சேர்ந்து கட்சியிலேருந்து நிறையா பேரை வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளுது. ஸோ நிறைய பேர் சோர்வடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்து எழக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, கட்சியிலேருந்து நிறையா முக்கிய நிர்வாகிகள்லாம் ஒரு சைடில் வெளியே போய்கிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே போகிறதால கட்சிக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா, கட்சியோட ஃப்யூச்சர் பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான், இவங்கெல்லாம் வெளில போனால் நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் என்டிகே சைடில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கட்சியோட பலத்தெல்லாம் எந்த வகையிலையும் அது குறைக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் நேச்சுரலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் வெளில போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது கட்சியை பலவீனப்படுத்த தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டியதில்லை. பட் இதை ஃபேக்சுவலாக நிரூபிக்க முடியுமான்னு பார்த்தோன்னா நம்மளால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா கட்சியிலேருந்து ஒரு சைடில் நிறைய பேர் வெளில போகிறாங்க, இன்னொரு சைடில் கட்சியும் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது விசித்திரமான ஒரு விஷயம்தான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அவங்களோட
ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ 8% வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு கட்சி பெரிய பாதிப்பு எதையும் ஃபேஸ் பண்ணல. நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளில போகிறாங்க, பட் இருந்தாலும் கட்சி பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்ணல. பட் இதே மாதிரி தான் ஃப்யூச்சர் இருக்குமான்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஃப்யூச்சர்லையும் இதே மாதிரி நிறைய பேர் வெளில போய்கிட்டே இருந்தாலும் கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குமான்னு கேட்டோம்னா அதை நம்ம கேரண்டியாலாம் நம்ம சொல்ல முடியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ கட்சி வளர்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு கட்சிக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு கூட இது அப்ளை ஆகும். இப்போ ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி நல்லா வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். நிறைய லாபங்களை எல்லாத்துக்குமே ஈட்டி தருதுன்னு வச்சுப்போம். அப்போ யாரும் அந்த கம்பெனியோட தலைமையை யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகிற வரைக்கும் யாரும் அந்த கம்பெனியோட லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனியோட லீடர்ஷிப் கம்பெனிலேருந்து நிறைய பேரை வெளியேற்றலாம், நிறைய மாற்றங்களை கம்பெனியில் கொண்டு வரலாம். என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனி க்ரோ ஆகிட்டு இருக்கு, நிறையா லாபங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு கட்சிக்கும் அப்ளை ஆகும். ஒரு கட்சி நல்லா வேகமாக வளர்கிற வரைக்கும் யாரும் அந்த கட்சியோட லீடர்ஷிப்பை கேள்விக்குட்படுத்தவே மாட்டாங்க. பட் என்னென்னா, ஒரு கட்சி எப்போவுமே இதே மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே மேலே போகிற எல்லாமே கீழே ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து தான் ஆகணும். வாட் கோஸ் அப் கம்ஸ் டவுன் பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு தேக்க நிலையை எல்லாமே டச் பண்ணும். ஸோ அந்த தேக்க நிலையை டச் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தேக்க நிலையை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்சிகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வெளில போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு முடிவு கொண்டு வர்றது நல்லது. ஏன்னா அந்த தேக்க நிலையை டச் பண்ணும்போது வேறு நிறைய பிரச்சனைகளும் சேர்ந்து வர ஆரம்பிக்கும், வேறு நிறைய கேள்விகளும் வர ஆரம்பிக்கும். ஸோ என்டிகேவை பொறுத்தளவில் இன்றைக்கி கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளில போகிறதால அந்த கட்சிக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் இது ஃப்யூச்சர்லேயும் தொடருமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். என்னை பொறுத்தளவில் ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனையை குயிக்காக ஒரு முடிவு கொண்டு வரதும் அவங்களுக்கு அவசியம்தான். நான் சொன்னது போல் அவங்கக்கிட்ட பண பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, பவர் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளில போகிறாங்க இல்லையா, இந்த பிரச்சனையை அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அவங்க சால்வ் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு பார்ட்டியோட க்ரோத் ஸ்டாப் ஆகும்போது இது பெரிய ஒரு பிரச்சனையாக டெஃபினட்டாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது போக இப்போ காளியம்மாள் அவர்கள் வெளியே போகும்போது நமக்கு எழக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, கட்சியிலேருந்து நிறைய பேர் ரெகுலராக வெளில போய்கிட்டே இருக்காங்க, வெளியே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ அதையும் அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. ஸோ வெளியே போகிறவங்கலாம் வெளியே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. என்னை பொறுத்தளவில் என்னோட பர்சனலான விருப்பம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் இருக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேறு நிறைய தமிழ் தேசிய கட்சிகளும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. எப்படி நிறைய திராவிட கட்சிகள் இருக்கோ அதே மாதிரி நிறைய தமிழ் தேசிய கட்சிகளும் இருக்கணும். அப்படி நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். ஸோ ஒரு தமிழ் தேசிய கட்சி இப்படி செயல்படுறாங்கன்னா அவங்கள விட நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படணும், இன்னும் நல்லா பிரச்சாரம் பண்ணணும், இன்னும் நல்லா கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு ஒரு போட்டி இருக்கும். ஸோ அது ஒன்று நல்லது. ரெண்டாவதாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் இருந்தாங்கன்னா ஒரு தமிழ் தேசிய கட்சி தப்பு பண்ணாலும் மற்ற தமிழ் தேசிய கட்சிகள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இப்போ வேறு ஒரு தவறான திசையில் போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தமிழ் தேசிய கட்சிகள் அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கும்போது டிசிப்ளின்டாக கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் மற்ற தமிழ் தேசிய கட்சி தள்ளப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் இருந்தாங்கன்னா அது நல்லது அப்படின்றது தான் என்னோட பர்சனலான ஒப்பீனியன். பட் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா, நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போகிறாங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய நிறைய பேர் பார்த்தோன்னா அவங்க மோஸ்ட்லி மற்ற தமிழ் தேசிய கட்சிகளில் போய் சேர்ற மாதிரி தெரில. அவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவில் போய் சேர்றாங்க, இல்லாட்டி திமுக கட்சிகளோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட போய் சேர்றாங்க. ஸோ அவங்களும் திராவிட கட்சிகள் தான். இப்போ திமுகவோட ஒரு கட்சியை கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்களும் திராவிட கட்சிகள் தான். ஸோ இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, அந்த கட்சியில் போய் நிறையா தமிழ் தேசியவாதிகள் போய் சேர்றாங்க. ஸோ அப்போ நேச்சுரலாக அவங்க திராவிடத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சியாக இருக்க முடியாது. ஸோ தமிழக வாழ்வுரிமை கட்சி டெஃபினட்டாக அவங்க ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இருக்க முடியாது. அந்த கட்சியில் போய் சேர்றவங்களும் தமிழ் தேசியவாதிகளாக இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன். தமிழ் தேசிய கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்களாம் எங்கே போய் சேர்றாங்கன்னு பார்த்தோன்னா வேற ஒரு தமிழ் தேசிய கட்சியில் போய் அவங்க சேர மாட்டேங்கிறாங்க, மாறா அவங்க திராவிட கட்சிகளில் போய் சேர்றாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையும் கூட தான்.
இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில் நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி தான் வெளில போகிறாங்க. லீடர்ஷிப் சரியில்லை, கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி வெளில போகிறாங்க. வெளியே போய் தனியாக ஒரு தமிழ் தேசிய அமைப்பை உருவாக்கலாம் அவங்க, இல்லைனா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளில் போய் சேர்ந்து அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். பட் அதெல்லாம் செய்யாமல் அவங்க திராவிட கட்சிகளில் போய் சேரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அவங்க தரப்பு இருக்கக்கூடிய நியாயங்களும் அடிபட்டு போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு திராவிட கட்சியில் போய் சேர்றீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜியை நீங்கள் மாற்றிக்கிறீங்க, தமிழ் தேசியத்திலேருந்து நீங்கள் திராவிடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் செய்யும்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்க உங்களை ஓரங்கட்டி வச்சது கரெக்டு தான் அப்படின்ற விஷயத்த நீங்களே ப்ரூவ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லாமலும் செயல்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ நம்ம இந்த விஷயத்தை பேசுறதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா, இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, காளியம்மாள் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்க திராவிட கட்சிகளில் போய் சேர போகிறாங்களா, தமிழ் தேசிய கட்சியில் போய் சேர போகிறாங்களா அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விக்கான விடை ஓரளவுக்கு காளியம்மாள் அவர்களோட அந்த அறிக்கையிலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையில் கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் தொடரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அறிக்கையை வச்சு பார்க்கும்போது காளியம்மாள் அவர்கள் ஃப்யூச்சர்லேயும் தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி சார்ந்து தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களோட ஃப்யூச்சர் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். டெஃபினட்டாக உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.